பிறந்திருக்குது. மாலை போட்டாச்சா? எல்லோரும் மாலை போடுறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாத்துக்கும் குட் மார்னிங். பாருங்கள், விளாக் ஷூட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி தான் ரொம்ப நாள் கழித்து வீடியோ எடுக்கிறேன். காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு வெளியே வந்து பார்த்தா ரொம்ப கருகும்னு இருட்டாக இருக்குது. அப்புறம் சரி வெயிட் பண்ண 6 மணி ஆயிடுச்சு சொல்லிட்டு இப்போ 6 மணி ஆயிடுச்சு, கொஞ்சம் வெளிச்சம் வந்துருச்சு. பாருங்கள், வாக்கிங் கிளம்பிட்டேன். வாக்கிங் போயிட்டு டீ சாப்பிட்டு வந்துட்டு குளிச்சுட்டு இன்றைக்கி என்னென்னா கோயிலுக்கு போகணும். கொண்டத்துக்காளியம் கோயிலில் போயிட்டு மாலை போகணும். நானும் காயத்ரி மாலை போடுறோம். அதுதான் இன்றைக்கி விளாகு. ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு சரி இன்றைக்கி விளாக் ஷூட் பண்ணுறேன். வாங்க அப்படியே ட்ராவல் பண்ணலாம். இதுவும் நல்லா தான் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். காலையில் எழுந்திரிச்சு தனிமையாக நடந்து வர்றது ஒரு நல்லா தான் இருக்குது. காலையில் இந்த எப்படி சொல்கிறது, கிளைமேட் வந்து சூப்பராக இருக்குது. உண்மையிலேயே வந்து பெஸ்ட்டு கிளைமேட் அப்படின்னா காலையில் தான் நான் சொல்லுவேன். மதியானம் நல்லா இருக்காது, சாயந்தரம் ஓரளவுக்கு தான் இருக்கும். நைட்டு நிறைய பேருக்கு பிடிக்குது. எனக்கு வந்து காலையில் அந்த இயர்லி மார்னிங் கொஞ்சம் நேரம், அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் செமையாக இருக்கும். என்ன பேச்சு துணைக்கு யாராவது இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கு. நம்ம தனியாக போகிறனால கொஞ்சம் இதாக இருக்குன்னு வச்சுக்கங்களேன். இதெல்லாம் ஒன்ஸ் அப்பான் டைம். நிறையா சொல்லணும், நிறைய சொல்லலாம். சரி வாங்க போயிட்டு. டீ சூப்பராக இருக்குங்க இங்கே. நீ வந்து டீ எல்லா பேக்கரியை விடமே செமையாக இருக்கும். போய் முதல்ல டீ சாப்பிடுவோம். பேக்கரிக்கு பக்கத்தில் வந்தாச்சு. பாருங்கள், இந்த மரம் தான் வந்து பார்க்கிங் மாதிரி காருக்கு பைக்குக்கு எல்லாம் வந்து பார்க் பண்ணுவாங்க மத்தியானத்தில். இப்போ ஒரு வண்டியும் இல்லை, இன்னும் கொஞ்சம் நேரம் போனால் நிறைய வண்டி வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க டீ சாப்பிட்லாம். உண்மையிலே சூப்பராக இருக்குங்க டீ. ஃப்ரெண்ட்ஸ் டீ குடித்தாச்சு, நடந்து போயிட்டுருக்குறேன். சபரிமலைக்கு மாலை போட்டு போனப்போ செருப்பு தொடாமல் இருந்தது. இப்போ வரைக்குமே செருப்பு தொடவே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். இடையில 2 செருப்பு நம்ம வாங்கினேன், தொலைச்சிட்டேன். ஒரே நாளையே தொலைச்சிட்டேன். அதுக்கப்புறம் செருப்பே வாங்கலை. பெருங்காலியே தான் நடந்து பழகிட்டாது, பழக்கமாக போச்சு. பார்க்குறவங்க எல்லாம் கேட்குறாங்க, காலை பார்த்துட்டு தான் கேட்குறாங்க, என்ன செருப்பு இல்லை செருப்பு இல்லை செருப்பு இல்லைன்ட்டு. நம்ம செருப்பே மறந்தாச்சு. வாங்க வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு கோயிலுக்கு கிளம்பலாம். போய் தம்பி என்ன பண்ணுறான்னு போய் பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கோலம் போட்ட காய்த்து எழுந்திரிச்சு கோலம் போட்டாச்சு. இப்போ நாய்க்குட்டி விளையாண்டுக்குது. போய் தம்பி பார்ப்போம். என்ன பண்ணிட்டுருக்குற? என்ன பண்ணுற? பால் இன்னைக்கு கெட்டு போய் நல்லா இருக்குதா? பிறப்ப விட்டியா? பிற வந்துருச்சா? ஓகே, நல்லா குட் மார்னிங் சொல்லு. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். உனக்கு என்ன ஒரு புடவை தான் இருக்க மாட்டேங்குது? ஆமாம், இன்னொன்று மஞ்சள் கலர் அம்மா வீட்டில் இருக்குது. சரி சரி. ப்ளவுஸ் அம்மா வீட்டில் தான் இருக்குது. போய் தான் போடணும். ஓகே. பாருங்க, மாலை ஓட போகிறதுக்கு இன்றைக்கி துணியெல்லாம் எடுத்து வச்சான். எனக்கு இருக்குதுங்க வேட்டி, மஞ்சள் வேட்டி, சிவப்பு வேட்டி. காயத்ரிக்கு ஒரே ஒரு புடவை தான் இருக்குது. நீ பாருங்க, இன்னும் எப்படி எட்டி பார்க்குறது பாருங்க. எப்படி பாருங்க, உள்ளே போட்டுறது வெளியே போட்டு உள்ளே போட்டுரு. இந்தாங்க, நீங்கள் 2 சாப்பிடுங்களா? என்ன வேணும்? போய் சாப்பிட்டு போ. மறுபடியும் இல்லை, வைக்கல. மறுபடியும் தான் வைப்பீங்கன்னு தெரியும். நீ பாருங்க, கொஞ்ச நேரத்தில் காலி ஆகிடலாம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இதுக்கெல்லாம் விளையாண்டுருக்கு பாருங்க. டேய் சரி 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 சரி. உங்களுக்கு ஏதாவது சாப்பாடு வை. இது அப்பாவும் அம்மாவும் பார்த்துக்குங்க. இதுக்கு கருப்பு குட்டி பிறந்திருக்குது. இப்போ எப்படி கம்முன்னு சாப்பிட்டுருக்கு பாருங்க. வந்து உட்காந்தோம்னா இந்த பக்கம் வர்றது. சாப்பிடு போ. பேக்கரியிலேருந்து இது வாங்கிட்டு வந்தேன். இன்னொரு கேக்கு 40 ரூபாயாம்மா. இல்லை, அது என்னது ப்ரௌனியா அப்படின்னு சொன்னாங்க. ப்ரௌனி கேக்கான்னு கேட்டு தான் வாங்கினேன். இதுதான் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரௌனி கேக்கு. ப்ரௌனின்ட்டு இருக்கிறாங்க. அது ஸ்ரீவன்சந்த் அவங்க தான் மெயினாக அதை செஞ்சிட்ருக்குறாங்க. சரி, அதான் நானும் பார்த்து அதே மாதிரி இருந்துச்சா, ப்ரௌனி கேக்கான்னு கேட்டால் ஆமாம் நாங்கள் வாங்கிட்டு வந்துக்கிறேன். எப்படி டேஸ்ட்டாக இருக்குதுன்னு வாங்கிட்டு வந்தேன். 40 ரூபாய்ங்க இது ஒரு பீஸு. ஃப்ரெண்ட்ஸ் குளிச்சாச்சு,
பாருங்க டிவி ஓடிட்டு இருக்கு. தம்பி டிவி பார்த்துருக்கேன். காலையிலேருந்து எழுந்திரிச்சு ட்ரெஸ்ஸே போடான்னு. ட்ரெஸ் போட்டால் தான் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா செலக்குட்டி ஹாய் சொல்லு எல்லாத்துக்கும். ஹாய் சத்தமாக சொல்லு. ஹாய். சரி முடிச்சுட்டாங்க இல்லையா? குளிக்க வை. சந்தனம் வச்சுட்டு அழிச்சுட்டிய சாமி. ஏன் அடி பண்ணுற? டிவியே காலையிலேருந்து டிவியே பார்த்துட்டு இருக்கிற நீ. பயணம் பண்ணுற சீக்கிரா. என்ன பண்ணுற? சரி சீக்கிரம் நடங்கெல்லாம் போகலாம். பாருங்க இங்கே வர இங்கே வந்து நின்னாச்சு. என்ன சாமி? ஏய் வா இங்கே வாக்கா. போகலாம் வா. ஏய் அடிக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பியாச்சு. வா ஆதி வா. வரானான்னு பாருங்க. வர்றது பாருங்க காருக்குள்ள வந்தோடனே. அப்படியே ஏறிக்குவேன் பாருங்க. உட்காந்தாச்சு. எங்க நாய்க்குட்டியா? அங்க நாய்க்குட்டி இருக்குது இந்த அட்டையில. நல்லா உள்ள தள்ளி உட்காரு. அம்மா எங்க உட்காருது? வா உள்ள வா. நல்லா நான் முன்னாடி உட்காருதா பின்னாடி உட்காருதா? பின்னாடி போ. பின்னாடி உட்காருமா. பின்னாடி உட்காந்துக்கிறதாமா. எப்படி நீ? பின்னாடி போறேன். பெரிய மனுஷன் முன்னாடி எடுத்து பிடிச்சிட்டாரு. சொல்லுங்கம்மா. இங்க வந்துட்டேங்கம்மா. நீங்க உட்காந்துக்கங்க தனியாங்க. வந்து மாலை வாங்கியாச்சு. இங்கே பாருங்க உப்பு பார்த்துட்டு பொங்கலுங்கிறேன் ஆதிரம் போட்டு. பாருங்க மாலை வாங்கியாச்சு. எல்லாம் முன்னாடி எல்லாமே இது மாற்றம் பண்ணுறாங்க. போகலாமா? வந்து எங்கள் அத்தை வந்து மாலை வந்து தண்ணியில் நினைக்க போய்க்கிறாங்க. நினச்சிட்டு வந்தால் போடணும். ஆதிக்குட்டிக்கு பாருங்க மாலை வேணும் கேட்குறான். என்ன பண்ணுறது? ஒன்று எடுத்து மாலை கழுத்தில் போட்டு எனக்கு மாலை நானும் மாலை அப்படிங்கிறேன். இங்கே பாருங்க இங்கே இருந்த இதெல்லாம் எடுத்துட்டாங்க. வேலு இதெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல. வேலெல்லாம் பெருசாக இருந்தது. இடமே மாறப்போகுது. மாலை போட்டாச்சா? எல்லோரும் மாலை போடுறாங்க. நான் எங்கே காப்பாற்றுப்பா. எல்லோரும் நல்லா போகணும். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கொண்டமெல்லாம் எடுத்துட்டு கொண்டை அங்கே போயிடுச்சா? இங்கே வந்து ஒரு இதுக்கு ஃபார்மாலிட்டிக்கு வச்சுருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. கூட்டம் பாரு சாமி. என்னம்மா என்னங்களாம்மா? அங்கே பாருங்க அங்கே ஒரு பூனை இருக்குது. அந்த பூனை வேணுமாம்மா? பெரிய பூனை கடிச்சு வச்சிருமா? கடிச்சு வச்சிருக்கு. கிட்ட பூனைன்னா ஒரு ரியாக்ஷன் இல்லை. வா அது ஒரே ஓட்டமாக ஓடிடு. அப்புறம் எங்கே போனே தெரியாது. ஓடிடுச்சுடா காணோம். வா இங்கே வந்துரு. ஒடியா வந்துரு. வா ஆதி இங்கே வா. இங்கே வாடா. இன்னொரு பூனை ஓடிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் மாலை போட்டு சாமி கும்பிட்டாச்சு. திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சு. வெகு நேரம் நின்று சாமி பார்த்தாச்சு. இப்போ தம்பிக்கு வந்து விளையாட்டு சாமான் வேணுங்களாமா. அதனால் போய் ஏதோ ஒன்று வாங்கி கொடு. அந்த கதையாட்டு இருக்குமில்லங்க பலூனில். சரி அதையாவது வாங்கி கொடுன்னு சொல்லி போய் வாங்குறதுக்கு போய்க்கிறாங்க. அங்கே போய்க்கிறாங்க. எது வாங்கினப்பா? கொஞ்சம் துப்பாக்கி வாங்கிட்டானா? பந்து இருக்கும்ல, அந்த பந்து வாங்கி கொடுன்னா அது வேண்டாமாமா? அது வேண்டாமாமா.
அப்புறம் ஒன்னா தொடரா லாரி தொடரா அதை எடுத்து கையில கொடுத்தா இது வேண்டாம் அப்படின்னா காட்டு. ஓ இந்த துப்பாக்கிங்களா மேம் ஃப்ரெண்ட்ஸ்? இந்தா கடைக்கு கூட்டு போனா அது இல்ல இது எவ்வளவு இது 150 ஒரு 150 ரூபா. ஒரு 6 மணி நேரம் விளையாடுவேன், அதுக்கப்புறம் தூக்கி வீசிடுவான். இப்படியே வாங்கினாங்க. அங்க 2 டப்பா கிடக்குது. அது வேணும் இது வேணும். ஓ வீட்ல போய் இப்போ பிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மாலை ஓட்டாச்சு. இதோ ஒரு சின்ன vlog அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.